கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா புதிய கழக கொடியினை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலும் கழகத்தினர் கழக கொடியை ஆர்வமுடன் ஏற்றி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா, பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவம் தாங்கிய புதிய கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த கொடி ஏழைகளுக்கான கொடி, உண்மையானவர்களின் கொடி, பசி தீர்க்கும் கொடி, வேலை வாய்ப்பை உருவாக்கும் கொடி, சமத்துவத்தின் கொடி, ஜாதி பேதமற்ற மனிதர்களுக்கான கொடி என எழுச்சி முழக்கமிட்ட புரட்சித்தாய் சின்னம்மா வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம் என்று சூளுரைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அரியலூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் கழக கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் நகர்ப்புற 16வது வார்டு பகுதியில் கழக நிர்வாகி தமிழரசன் தலைமையில் கழக கொடி ஏற்றப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று 1வது வார்டு பகுதியிலும் கழக நிர்வாகிகள் புரட்சித்தாய் சின்னம்மா அறிமுகப்படுத்திய புதிய கழக கொடியை கொடிக்கம்பத்தில் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர்.